सिद्धिविनायक मूर्ति की जय। हर हर नमः पार्वती पतये। हर हर महादेवम। ओम श्री रेड्डियप्पट्टी स्वामिगळुक्कु हर हरोहर। समस्त देवता मूर्ति की जय जय। आदिपराशक्ति माता की जय। समस्त देवता मूर्ति की जय। वीरधीर सुरांजनेय स्वामी की जय। तिरंडिडुम मडियार தீவினி தீர்ப்பான் திருவுருக்கொண்டையும் சிவமே அருள் தரும் நின்றன் அடிமறை மலரை அனுதினம் போற்றி செய்கின்றோம். இரண்டர கலந்து இன்புறவருள் செய்வாய் இணையில்லா துயர்ந்திடுபவனே. முரண்படலில்லா ரெட்டியப்பட்டி முரண்படலில்லா ரெட்டியப்பட்டி முதுநகர்வரு குரு பரனே. இரண்டர கலந்து இன்புறவருள் செய்வாய் இணையில்லா துயர்ந்திடுபவனே. முரண்படலில்லா ரெட்டியப்பட்டி முதுநகர்வரு குரு பரனே. அன்செய்வார்க்கு வேண்டுவ தந்தே அன்செய்வார்க்கு வேண்டுவ தந்தே அளித்திடு கருணையை உடையோன். வன்பு செய்வார்க்கு மரக்கருணையினால் வன்பு செய்வார்க்கு மரக்கருணையினால் வகைப்படு நலம் வர செய்வான். முன்பு பின்பில்லாம் முன்பு பின்கில்லாம் முதல்வனென்று முழுமறை முழங்கிடு தலைவன். முன்பு பின் இல்லாம் முதல்வனென்று முழுமறை முழங்கிடு தலைவன். நன் மனத்தவர் சூழ் நன் மனத்தவர் சூழ் ரெட்டியப்பட்டி நகரத்தனில் குருவென வந்தான். நன் மனத்தவர் சூழ் ரெட்டியப்பட்டியே நகர்த்தனில் குருவென வந்தோன். நன் மனத்தவர் சூழ் ரெட்டியப்பட்டி நகர்த்தனில் குருவென வந்தோன். குருநாதா 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 ரெட்டியப்பட்டி சத்குருநாதா சத்குருநாதா பரிபூர்ண குருநாதா அகண்ட சச்சிதானந்த சத்குருநாதா அகண்ட சச்சிதானந்த சத்குரு நாதா. அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது.
அதனினும் அரிது கூன்கூருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படிங்கிற ஒய் பாட்டி. நம்ம எப்படி இருப்போம் இந்த ஜென்மத்துல, நம்ம எப்படி இருப்போம் அடுத்த ஜென்மத்துல, நம்ம என்னவா இருந்தோம் எதுவுமே நமக்கு வெளிச்சம் இல்லை. இப்படி ஒரு குருநாதனுடைய பாத நீழல்ல இளைப்பாறக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படிங்கறத மாத்திரம்தான் நம்ம பண்ணின புண்ணியம்னு எடுத்துக்கலாம். அதுவும் நம்ம பண்ண புண்ணியம் இல்லை, நம்முடைய முன்னோர்கள் பண்ணின புண்ணியம். இப்ப என்னதான் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்ப பண்ற புண்ணியம் தான் நம்முடைய தலைமுறையை காக்குமே தவிர, நம்ம இருக்கக்கூடிய சத் சங்கம் எல்லாம் வம்ச 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 வம்சமா அந்த வாசனைங்கிறது அப்படியே இழுத்து நம்மளை, எனக்கு சத்சங்கமே வேண்டாம், எனக்கு சாமியே வேண்டாம், நம்ம ஓடினா கூட நம்மளை பிடிச்சி இழுத்து ஒரு சத்சங்கத்துல சேர்க்குமாம். அதுதான் நம்முடைய முன்னோர்கள் பண்ணின பூர்வ புண்ணியத்தினுடைய பயனால நமக்கு ஒரு சத்சங்கம் கிடைக்கிறது. இந்த கேள்வி பதில் புஸ்தகத்துல ரொம்ப அபாரமா கொடுத்திருக்கு. நிறைய ஒரு பாமரன் கேட்கக்கூடிய கேள்விகள், எனக்கு இப்படி இருந்தா என்ன ஆகும், அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு பதில். இது போல ஒரு இன்பமயமான வாழ்க்கை கிடைத்து விட்டால் மோட்சம் வெளியில இல்லை, இங்கேயே சொர்க்கமே இங்கதான் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு யார் புண்ணியம் செய்தவன் அப்படின்னா, நல்ல குரு கிடைச்சவன் தான் புண்ணியம் செய்தவன். வேற யாரும் இல்ல. பணம் காசெல்லாம் சம்பாதிக்கலாம், எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், ஆனா நிம்மதியோ ஒரு குருநாதருடைய பாத கமலத்துல எப்போதும் தஞ்சம் இருக்கக்கூடிய தன்மையோ என்றென்றும் எவனுக்கும் வாய்க்காது. அது பூர்வ புண்ணியத்தை பொறுத்து தான் கிடைக்கும். இப்ப ஏற்பட்ட பிஸியஸ்ட் சென்டர் அப்படின்னா அது டி நகருங்கிறத விட ரங்கநாதன் தெரு தான். அதுவும் இப்ப ஏற்பட்ட இடத்துல ஒரு பிஸியஸ்ட் கோவில் அப்படின்னா, பிஸி இன் என்ன சென்ஸ் அப்படின்னா, இது எல்லாமே லௌகீகமான வாழ்க்கை. ஓடுறோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், இன்னி பாட்டை பார்க்கணும், நாளைக்கு பாட்டை பார்க்கணும், அடுத்தது என்ன நமக்கு கடமை இருக்கு, இதுக்கெல்லாம் ஓடுறது ஒரு வாழ்க்கையா இருக்கு. மத்தியில இந்த சுழலக்கூடிய பவசாகரத்தை தாட்டுவிக்கக்கூடிய ஒரு தெய்வத்துக்கு நிதர்சனமான கோவில் அமைத்து இங்கே தொழக்கூடிய ஒரு பெரிய பேரு கிடைச்சிருக்கு. அதனாலதான் நம்ம சொல்லுவோம், எப்போதுமே கோவில் யாரோ சில பேர் கட்டுவான், அவர்களை விட புண்ணியம் யார் பண்ணிருக்கோம்னா அதை தினம் வரும் பாத்தீங்களா, அவனுக்கு தான் பெரிய புண்ணியம். கட்டினவர்கள் கூட எத்தனை தடவை வர முடியும் தெரியாது. இங்க நான் நிறைய பார்த்திருக்கேன், பூ விற்கிறோம் பழம் விற்கிறோம் ஆசையா வந்து ஒரு கிலோ சுவாமியை பார்த்துட்டு போற ஒரு பெரிய பாக்கியம் இருக்கே, அது யாருக்கும் கிடைக்காது. கிடைக்கணும் அப்படின்னா அது பூர்வ புண்ணியத்தினுடைய சுகிருதத்தினால விளையக்கூடியது. இப்ப ஏற்பட்ட கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கும் அந்த பாவம் சமமாக வாய்க்கும். இவனுக்கு மாத்திரம்தான் நான் அனுகிரகம் பண்ணுவேன், அவனுக்கு மாத்திரம்தான் நான் அனுகிரகம் பண்ணுவேன்னு கிடையாது. எப்படி மழை மகாவருஷம் மேடு பள்ளம் பார்க்காதோ, அப்படி குருநாதர்களுடைய அருள் மேடு பள்ளம், பணக்காரன் ஏழை பாமரன் பண்டிதன் எந்த பேதமும் இல்லாம பரிபூர்ணமாக அருள் கிட்டும். கீழே வரும்போது நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், அந்த குறி தீக்கிற பெட்டி. குருநாதருக்கு நம்ம சீட்டு போட்டு எழுதி கொடுத்தாதான் தெரியுமா? இல்ல, நமக்கு என்ன வேணும்னு உண்மையா நமக்கு தெரியாது. நம்மளை விட குருநாதருக்கு தான் இவன் இதை கேட்கறான், ஆனா அச்சு பிச்சுத்தனமா இருக்கு, இவனுக்கு இது தேவையில்லை இதுதான் தேவைன்னு பார்த்து பார்த்து அனுகிரகம் பண்ணுவார். ஏன்னா இந்த உலக வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் அனுகிரகம் பண்றது பெரிய விஷயம் இல்ல, அந்த உலக வாழ்க்கைக்கே கிடைக்கும் போது இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ். இப்ப கிடைக்கிறதெல்லாம் குருநாதருடைய பெருமைய வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது, இந்த ஜென்மத்துல வர்ணிக்கவே முடியாது. ஒரு சமயம் ஒரு உயர்ந்த நல்ல குரு ஒருவனுக்கு கிடைச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு, ஒருத்தரோட பொண்ணுக்கு கல்யாணமே ஆல, அவர் ரொம்ப கவலைப்பட்டார். யார்கிட்ட ஜோசியம் போனாலும் அவன் சொல்றான் குரு பலமே இல்ல, அதனால அவன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆன மாதிரிதான் அப்படின்ட்டான். அப்பாவுக்கு ரொம்ப வருத்தம், என்னது இப்படி இருக்கே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டார். நேர தப்போவனத்துக்கு போறார் ஞானானந்த சுவாமிகள்கிட்ட, என் பொண்ணுக்கு இப்படி இருக்கே அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றார் அடுத்த வருஷம் கல்யாணம் நடக்கும்னு. ஏதாவது நம்ப முடியுமா?
10 ஜோசியர் ரிஜெக்ட் பண்ணிட்டான் இந்த கேஸ. இது எப்படி நடக்கும் அப்படின்னா அவருக்கு நம்பிக்கையே இல்லை. நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், நமக்கு சாதகமா 10 விஷயம் இல்லைன்னா நமக்கு சாதகமா இருக்கிற ஒரு விஷயத்தை பிடிச்சுவோம். அப்போ இவர் என்ன பண்ணார், நேரம் போனார் அந்த 10 ஜோசியத்தையோ, சட்டையை பிடிச்சு காலரை பிடிச்சு கேட்கிறேன், என் பொண்ணு கல்யாணமே ஆகாதுன்னு நீ சொன்னியே பாரு, 10 ஜோசியரும் ரிஜெக்ட் பண்ணிருக்கான். அவர் அங்க தபோவனத்தில் இருக்கிற சுவாமி சொல்லிட்டாரு என் பொண்ணு கல்யாணம் ஆகும். அவர்லாம் எல்லாத்தையும் மூட்டையெல்லாம் தூக்கின்னு வந்தார். எப்படியா நீ சொல்லுவ, இந்த பொண்ணுக்கு ஆகவே ஆகாத, குரு பலமே இல்லையே. அப்ப சிரித்துக்கொண்டே இந்த குருநாதர் சொல்றார், குரு பலம் இல்லை, ஆனால் பலமான குரு உண்டு. அதுதான் குருநாதர். இப்பேற்பட்ட ரெட்டியப்பட்டி சுவாமிகள் கூடிய திருப்பாதாரவிந்தத்துல தஞ்சம் அடைந்தோருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, விதியே வேலை செய்யாது. நல்ல குரு கிடைச்சிட்டாருன்னா என்ன ஆகும்னா, நீங்க 1000 எழுதுனோம் நமக்கு சொல்லுவான் வைத்தீஸ்வரன் கோவில் நாடு ஜோசியத்துல, நீ எலியா இருந்தா புலியா இருந்தா கரடியா இருந்தா நமக்கே பயங்கரமா இருக்கும். அதை பார்த்தா இன்னும் என்னெல்லாம் ஆப்போறதோ அப்படின்னு பயங்கரமா இருக்கும். ஆனா இதெல்லாம் குருநாதர் கண் தீட்சண்யம் படுற வரைக்கும் தான். குருநாதருடைய கண் பார்வை கிடைத்து விட்டால் இதெல்லாம் துச்சம், இதெல்லாம் பறந்து போகும், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நல்லது என்ன ஓஹோன்னு நடக்கும், கஷ்டம் என்ன அது கிட்ட கூட வராது. நவ கிரகங்களும் நம்ம கிட்ட தொல்லையே பண்ணாது. யார்கிட்ட, ஒரு நல்ல குருநாதரை கட்டியாக பிடித்தவனுக்கு. விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா. எல்லாரும் பாடலாம், எளிய தமிழ் பாட்டு தான். விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, எங்கள் குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா. விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. சத்குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா. நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா. விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. கோட்டி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், கோட்டி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால், உனக்குன்றே உனக்காக என்னையாக்குவேன். நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன். நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் உன் அடியில் வைத்தேன். விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா. உந்தன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா. விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் இடல் கிடைக்குமா. குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா. ரெட்டியப்பட்டி குருநாதா சரணம் சரணம் குருதேவா. 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 சத்குருநாதா அனுகிரகம் செய்வ சரணம் சரணம் குருதேவா. சத்குருநாதா அனுகிரகம் செய்வாய் சரணம் சரணம் குருதேவா. பரிபூர்ண அருள் வழங்கி பாதாரமே நீ
கதி பரிபூர்ண அருள் வழங்கி பாதாரமே கதி அருள் சுரக்கும் அமுத சுரபியே ஆண்டவனே குருநாதா 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 குருநாதா சத்குருநாதா ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சத்குருநாதா குருநாதா 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 ஆடம்பரமற்ற வாழ்க்கையும் மண்ணுயிர் தொண்டும் ஆத்மாவை மாத்திரமே வைத்து சின்னவன் பெரியவன் பாகுபாடு இல்லாம அனைவருக்கும் ஆண்டவனுடைய அருள் கிடைக்குமாறு வழிவகுத்த எந்த தெய்வம் நம்முள் நிதர்சனமாக கலந்திருக்கிறதோ அப்பேற்பட்ட ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகளுடைய பாதார விந்தத்திற்கு அநேக நமஸ்காரங்களை மனசார சமர்ப்பித்து அவன் அருளால அவன் தாழ் வணங்கி அப்படின்னு ஆரம்பிப்போம். இந்த மகான்கள்லாம் ஏதோ ஒரு குக்கிராமத்துல அவதாரம் செய்கிறார்களே ஒழிய உலகத்துக்கே இந்த மகான்களால பெரிய பேரு. நம்ம நினைச்சுப்போம் சிவன் வேற இல்ல, ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகள் வேற இல்லைன்னா எதுக்காக சிவன் அவதாரம் இவ்வளவு தூரம் எடுக்கணும்? அவர் நிம்மதியா ஒரு தரமா வந்தாரா, மாணிக்க வாசகரா வந்தாரா, நால்வரா வந்தாரா, 63 நாயன்மாரா வந்தாரா, முடிச்சுக்க வேண்டியதானே. மறுபடியும் 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 ஏன் அவதாரம் பண்ற? இப்ப நம்ம அனுகிரகம் பொழியறதுக்காக ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகளாகவும் வந்திருக்காருன்னா எதுக்காகன்னா ஒரு அழகான சேயிங் உண்டு இங்கிலீஷ்ல. பகவான் எதுக்காக ஒரு தரமும் இறங்கி வரணும் அப்படின்னா the descent of God is for the ascent of mankind அப்படின்பா. இதுக்காக அப்படின்னா கடவுள் ஏன் இறங்கி வருதல், அவதரணம்னா இறங்கி வருதல், அவதாரம்ங்கிறது சம்ஸ்கிருதத்துல அவதரணம்லேருந்து இதுக்காக இறங்கி வரணும்னா இல்லைன்னா நம்மளாம் கரையே ஏற மாட்டோமா. நம்மளெல்லாம் கரையேற்றுறதுக்காக அந்த இறைவன் மீண்டும் 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 அவதாரம் பண்ணி இந்த மண்ணுயிர் தொண்டு அனைவருக்கும் வாய்க்க வேண்டும் என்று திருவருள் பொழிகிறார். சுவாமிகளுடைய சரித்திரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு சின்னதா தெரிஞ்சுக்கணும். அவர் இந்த உலகத்துக்கு சித்து வேலையை காட்டுறதுக்காக வந்தவர் அல்ல. மக்களை மோட்சத்திற்கு இட்டு செல்லக்கூடிய பாதையை காட்டுவதற்காக வந்த மகான். ஆனா எதுக்கு அவர் மகானா தனியா இருக்கலாமே? நம்மளோட நம்மளா குழுமி, நம்மள மாதிரியே 2 காது, நம்மள மாதிரியே மூக்கு, நம்மள மாதிரியே கால் அவர் வாழ்ந்து காட்டினார் இல்லையா? எதையுமே வாழ்ந்து காட்டிட்டு பேசணும் அப்படிமோ. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த சூக்ஷ்மத்தை நமக்கு உரைத்து அருட்சட்டங்கள்லாம் நமக்கு கொடுத்து நான் இப்படி வாழ்ந்தேன் தானே நானாகி அருணகிரிநாதர் சொல்றார், அப்பா முருகா எனக்கு ஒரு பெரிய பேரை கொடுன்னு. என்ன பேர் அப்படின்னா நான் வேற நாதிருக்க நீ வேற நாதிருக்க அப்படின்னா. முருகா எனக்கு ஒரே ஒரு பாக்கியம் தான் வேணும், நான் வேற கிடையாது நீ வேற கிடையாது, நீயும் நானும் ஒண்ணுங்கிற பாக்கியத்தை மாத்திரம் கொடு. ஒண்ணு நீ இறங்கி வா, இல்லைன்னா என்ன ஏத்து, நீயும் நானும் சேம் பிளேன்ல இருக்கணும், அவ்வளவுதான் தெரியுமே தவிர்த்து அது எப்படி வேணா நடக்கட்டும். நீ இறங்கி வா, நான் மேல வரேன், எனக்கு பிடிக்கல நீ தனியா இருக்கிறதும் நான் தனியா இருக்கிறதும் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறார் அருணகிரிநாதர். அப்படி நம்மளை போல 2 கைகள் 2 கால்கள்
ஆனா எப்படி வாழணும், இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இருக்கும்போது எப்படி வாழணும் ஒரு மனிதன் என்று வாழ்க்கையினுடைய நிதர்சனமான பாதையை காண்பித்த மகான் ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகள். அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமா ஆரம்பத்துல எல்லாம் இருக்கும். ஓ, நம்மள மாதிரிதான் அவர் அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு போட்டக்கூடாது. நம்மளை கரையேற்றுறதுக்காக வந்தவர் ஒரு வேஷம் போட்டுக்கிறார். ஏன்னா உலகத்துல நான் பெரிய ஆளாவே வந்துட்டோம்னா நம்ம டிஸ்டிங் பண்ணுவோம். அவர் பண்றதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு எப்போதுமே சொல்லுவோம். ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பூர்ணாவதாரம் அப்படிம்போம். ஏன்னா இது கடவுளுடைய சரித்திரத்தை நம்ம ராமாயணத்தை கேட்டா நம்ம கடைசியில கதையை முடிச்சுட்டு வெளில போகும்போது என்ன சொல்லுவோம், ஏப்பா அவர் ராமர்ப்பா அதனால அவர் பண்ணார், நம்மளாம் பண்ண முடியுமா? இப்ப அவர் கிருஷ்ணர்ப்பா, கிருஷ்ணர் கடவுள் மகாவிஷ்ணு அதனால அவர் பண்ணார், நான்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சு நம்ம நகர்ந்துருவோம். ஆனா நம்மளை போலவே ஒரு மனிதனாக வந்து மகானாக இருக்கக்கூடிய தான் ஒரு மனிதன் போர்வையில் இருந்து மாதவம் எப்படி செய்ய வேண்டும் என்று காண்பித்து இறைவனாக உயர்ந்த அந்த மகானுடைய சந்நிதியில நம்மளாம் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம். சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள், நடக்க முடியாதவர்கள் வரைக்கும் இருக்கும் இல்லையா? நம்ம நினைச்சுப்போம் நம்மளை விட இந்த குழந்தைகள்லாம் ரொம்பவே பாக்கியசாலிகள். சின்ன குழந்தையிலேருந்தே இந்த சத்சங்க வாசனையோடைய குருநாதனுடைய அனுகிரகத்தோடையே வளரக்கூடிய எந்த விதையும் விருட்சமாகும் என்பதில் ஐயமே இல்லை இல்லையா? சுவாமிகளுடைய வாழ்க்கை, இந்த பூர்வாசிரம வாழ்க்கை, இது எல்லாமே ஒரு விளையாட்டுக்கு அவர் வந்தாருப்பா நம்மளோட இருந்தாருப்பான்னு காட்டுறதுக்காக வரக்கூடிய விஷயங்களை தவிர்த்து அவர் சொல்லப்பட்ட பாதை, அவர் போன பாதை, இதைத்தான் நாம உணர வேண்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய பேர் ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகள்னு வந்தது அவர் ரெட்டியப்பட்டிங்கிற ஊர்ல அவதாரம் செய்ததினால். திருநெல்வேலிக்கு பக்கத்துல, திருநெல்வேலியில விளாத்திக்குளத்துக்கு பக்கத்துல நேர் வடக்க 8 மைல் போனா அழகான சிற்றூர் ரெட்டியப்பட்டி. இந்த ரெட்டியப்பட்டியை பத்தி இந்த புஸ்தகத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு. எளிய மக்கள் வாழக்கூடிய ஒரு அழகான ஊர்னு. அந்த ஊரை பத்தி ஒரு 5-6 வரி போட்ட உடனே நான் நிஜமாவே நினைச்சது ஒரு விஷயத்த, ஒரு ஊரை பத்தி எதுக்கு இவ்வளவு 6 வரி எழுதணும், அதுக்கு சுவாமியை பத்தி எழுதியிருக்கலாமே அப்படின்னு. ஆனா இதுக்கு ஒரு பதில் சேக்கிழார் கொடுக்கிறார். நந்தனாருடைய சரித்திரத்துல ஆதனூரை பத்தி அவ்வளவு எழுதியிருப்பார். ஆதனூர்ல கிளியெல்லாம் போகும், குயிலெல்லாம் போகும், மழை பெய்யும், நண்டெல்லாம் ஊறும், பாழும் கொல்லை இருக்கும், குளம் இருக்கும். நினைச்சுப்பாரு, எதுக்குப்பா இதெல்லாம் எழுதுற, ஊரை பத்தி அதுக்கு ஆளை பத்தி எழுதினாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. அப்போ அதுக்கு பதில் கொடுக்கிறார் சேக்கிழார். அப்பா, சிவன் எங்க வாழறார்னு நினைக்கிற அப்படின்னு கேட்கிறார். சிவன் எங்க வாழறார்? கைலாசத்திலயா? இல்ல, அடியார்கள் கிட்டதான் இறைவன் வாழ்கிறார். அதனால சிவமே தானாகி ரெட்டியப்பட்டி சுவாமிகள் இங்க இருக்கிறதுனால சிவனே ரெட்டியப்பட்டியில இருந்தா அதுவும் கைலாசத்துக்கு சமம் அப்படிங்கிறதுனால தான் அதை பத்தி இவ்வளவு வியாக்கியானம் இருக்கோ அப்படின்னு என்ன தோன்றியது. அவர்களுடைய குடும்பத்திற்கே, சுவாமிகள் அவதாரம் செய்த குடும்பத்திற்கே பூசை புரிவார் வீடு அப்படின்னு பராசக்திக்கு பணியாற்றக்கூடிய பெரிய பேறு பெற்ற குடும்பத்துல அவர் அவதாரம் செய்கிறார். பராசக்தியினுடைய திருப்பாதத்தை பிடிச்சா நம்ப விட்டாலும் அது விடாது. நம்மளை நிர்விகல்ப சமாதி வரைக்கும் கொண்டு போகாம அது நிறுத்தாது. வித்யாவதிங்கிற பெண் அம்பாள்கிட்ட கேட்கிறா, அம்பாளை பார்க்கணும் பார்க்கணும்னு எங்கி காட்சியை பார்த்தா, காட்சியை பார்த்துட்டு கேட்கிறா, அம்மா நீ எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு கேட்கறதுக்கு பதிலா நாக்கு குழறி நீ எனக்கு குழந்தையா கிடைக்கணும்னு கேட்டா. அதனால்தான் அவ இறங்கி மறுபடியும் காஞ்சன மாலையா வரா, அவளுக்கு மீனாட்சியே இறங்கி அவதாரம் பண்றா. அப்படி அப்பேற்பட்ட பராசக்தியினுடைய திருப்பாதத்தை பிடிச்ச குடும்பம். சுவாமிகளுடைய அப்பா பெயர் வீரபத்ர பிள்ளை, அம்மா ஆவுடை அம்மை. 6 குழந்தைகளை ஈன்று அம்மையும் அப்பனும் போல தேஜசோடு விளங்கும் போது அந்த அம்மையார் 7வது கருவுறுகிறார்கள். 6 குழந்தை பெற்ற போது இல்லாத ஒரு சந்தோஷம்
இந்த குழந்தை கருவாக திருவயிற்றுக்குள் இருந்த போது ஒரு குதூகலம் இருந்துதான். கலியுகம் 1957 1032 நல ஆண்டிலே புரட்டாசி திங்கள் 2ஆம் செவ்வாய்க்கிழமையில வளர்பிறை த்விதீயை திதியில ரேவதி விண்மீன் கூடிய அற்புதமான நன்னாள்ல ஞாயிறு எழுந்து நாழிகை 25 வினாடி 47க்கு மகர நல்லஹோரேல அவதாரம் செய்தாரே ஆண்டவன் அவதாரம் செய்தாரே ஆண்டவன் அவதாரம் செய்தாரே ஆண்டவன் அவதாரம் செய்தாரே ஆண்டவன் அவதாரம் செய்தாரே ஆன்ம விதியை மாற்றி அருட்சட்டம் தன்னை கொண்டு ஆன்ம விதியை மாற்றி அருட்சட்டம் தினம் கொண்டு அறவழி வாழ்வோரை எல்லாம் அரவணைக்கும் ஜயாபரனாய் அவதாரம் செய்தாரே ஆண்டவன் அவதாரம் செய்தாரே ரெட்டியாப்பட்டி ஆண்டவன் அவதாரம் செய்தாரே செய்தாரே. திவ்ய ஜோதியாக குழந்தை அவதாரம் செய்தது 1856 செப்டம்பர் திங்கள் 16ஆம் நாள் திரு அவதாரம் செய்த அந்த குழந்தை பிறந்ததுமே தேஜஸோடு இருக்கார். இந்த அருள் ஒளி தக 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 தகன்னு ஜொலிக்க அந்த அதிசய குழந்தையை பார்த்தோர் சொன்னார்களாம், இது மனித பிறப்பே கிடையாது, இது மனித பிறப்பல்ல தெய்வீக தோற்றம்னு சந்தோஷப்பட்டு இந்த குழந்தைக்கு சுப்பிரமணியம் அப்படின்னு பேர் வைக்கிறார்கள். எவ்வளோ பேருக்கு ஏன் இந்த பேரை வைத்தார்கள்னா, முருகனுடைய தனிப்பெரும் கருணையது சுப்பிரமணியம் அப்படின்னா சுப்பிரமணியம் அப்படின்னு பிரிக்கணும். சு எப்போதுமே நன்மையை தரக்கூடிய அக்ஷரத்தை முதல்ல போடுவோம் இல்லையா. மும்மூர்த்திகளுடைய சங்கமம் அந்த சுப்பிரமணிய பிரம்மண்ய அப்படிங்கிறது. இது மும்மூர்த்திகளுடைய சங்கமமாக இருந்தால் அது எப்பேற்பட்டு உயர்வா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சு, அதனால சுப்பிரமணியம் அப்படின்னு அழகாக பெயர் வைக்க சனகாதி முனிவர்கள் தழுவிடும் பாதம் சஞ்சலமுடையவர் நழுவிடும் பாதம் கனகசபை தனில் நடமிடும் பாதம் கண்டவர் தரிசித்து கழித்திடும் பாதம் கற்பக காலமுடு நற்றவாதி புரி முத்தரானவர்கள் பெற்ற பாதம் இதே. இந்த குழந்தையினுடைய பாதத்தை பார்த்தா அப்படியே கண்ணில் உற்றுக்கலாம் போல. தெய்வீக குழந்தை, வயசு 3 ஆச்சு, பேச்செல்லாம் சாதுரியமா இருக்கான். எல்லா குழந்தையும் பொம்மைலாம் விளையாடும், சொப்பு ஜாமா தான் விளையாடும். ஆனா மற்ற பிள்ளைகளை போல இல்லாம இது விரும்பி பேசாது, தனியா போய் உட்காந்துக்கும். அப்படியே ஆகாயத்தை பார்த்து 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 கும்பிடு போடும், மூலையை பார்த்து முழங்காடிடும். அப்படியே திடீர்னு அப்படியே அந்த அந்த ஏக்கம், இறைவனை பார்க்கணுங்கிற ஏக்கமா அந்த 3 வயசுக்கே ஏங்கி ஏங்கி தேம்பி தேம்பி அழுமா. அடிக்கடி போய் பூஜை அறையில புகுந்து கொள்ளும், புஷ்பம் எடுத்து பிள்ளையாருக்கு போடும். ஒரு 3 வயசு குழந்தைன்னா எப்படி இருந்திருக்கும்? சிரிக்கும், அழும், குதிக்கும், கூத்தாடும். நம்ம நினைச்சுப்போம் இதெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு பாவம் அப்படின்னா, சுவாமி விவேகானந்தருடைய சரித்திரத்துல அவர் நரேந்திரனா இருக்கும்போது இது எல்லாமே பண்ணிருக்க. நந்தனார் சேக்குழார் ரொம்ப அழகா வர்ணிக்கும் போது சொல்றார், குதித்தார், எக்களித்தார், உள்ளம் கழித்தார், பள்ளு படித்தார், கண்ணீர் வடித்தார், ஒரு தரம் துடித்தார், இருதரம் நடித்தார் அப்படின்னு குதிப்பானா. அவன் தன் கட்டுக்குள்ளே இருக்க மாட்டான். இது என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்கும்படியா அந்த ஸ்டேட் நமக்கு தெரியாதே, அதனால அது எப்படி இருக்கும் தெரியாதனால நம்ம அச்சு பிச்சுங்கிற ஒரு சிந்தனையோடய இருக்கிறதுனால அந்த ஸ்திதி புரியாதா. அதனால அப்படியே தங்களை மறந்து அந்த குழந்தை விநாயகர் திடீர்னு ஓரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை சொல்லுமா, விநாயகர் ஆடுகின்றார், விநாயகர் ஆடுகின்றார், விநாயகர் நர்த்தனம் ஆடுகின்றார்னா அப்படியே கண் முன்னாடி விநாயகருடைய நர்த்தனத்தையே கண்ணார 3 வயசுலேயே பார்த்த சுவாமிகளுடைய சரித்திரம்
बम्म बम्म दा तैय तैय तक दिन नाक नक दिन भजन करे बम्म बम्म दा तैय तैय तक दिन नाक नक दिन भजन करे उदनित नकृदिमि दिद्दाम दिद्दाम तोम तई तई गणपति नाम सता वेणुवासरे अमृत कुंडल की तारिकड़दग तावाल्कजा नारद तुम्बुरु वैणव जागे नारद कण में उपसजा बम्म बम्म दा तैय तैय तक दिन नाक नक दिन भजन करे उदनित नकृदिमि दिद्दाम दिद्दाम तोम तई तई गणपति नाम सता இப்படியாக விநாயகருடைய நர்த்தனத்தை கண்டேன் 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 குதித்தாடக்கூடிய குழந்தை இப்படியே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர பாடசாலைக்கு போயாச்சு. அவர் கத்துக்க வேண்டியதெல்லாம் என்ன? இதெல்லாம் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல. ஆனாலும் குருநாதர் தேவை அப்படிங்கறத உலகத்துக்கு காட்டுறதுக்காக இந்த மகான்கள்லாம் அப்படி போற மாதிரி போயிட்டு வர மாதிரி வருவா. நம்ம நினைச்சுப்போம், ஓ போனா போய் கத்துன்னு வந்தாலும் இல்ல இல்ல இல்ல, குரு வேணும் இந்த உலகத்துக்குன்னு காட்டுறதுக்காக திண்ணை பள்ளிக்கூடத்துல அவ்வளவு வேகமா தமிழ் எழுதுவார். தமிழ் ஞானம்னா குருவியே மிஞ்சின சிஷ்யனா இருக்கார். இனி சுப்பிரமணியம் பெற்ற ஞானம் எல்லாம் ஆண்டவன் ஓதாது உணர்த்தினான் அப்படின்னு இவர் கல்வி படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போனாரா? இல்ல. கற்றோரை நாடினாரா? இல்ல. புஸ்தகங்கள் படிச்சாரா? இது என்ன புஸ்தகங்கள்லாம் இவர் பின்னாடி வந்தது, ஞானங்கள்லாம் இவரிடம் மண்டிட்டு சென்றது. எப்படா குருநாதரை பார்ப்போம் பார்ப்போம்னு இப்படியே வளர்கிறார். சின்ன வயசுலேயே அவர் திடமாக நம்பினார், உடல் பரிசுத்தம் உள்ளம் பரிசுத்தம். அதனால இந்த உடலினுடைய எந்த பகுதியும் எந்த வகையிலையும் சிதைக்கவே கூடாது. கடவுள் இது பிரசாதமா கொடுத்திருக்காரு, அதை அப்படியே கொடுக்கணும். நம்ம இங்க அதை கட் பண்றது வெட்டுறது ஒட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சீர்கெட செயலாகாது. ஆண்டவன் அளித்த எந்த பிரசாதத்தையும் அப்படின்னு ஒரு நாளும் சிலம்பம் எல்லாம் கற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னா இந்த சிலம்பம் எதிர்க்கக்கூடியவனை கூட கொல்லாதான், சேதாரம் கொடுக்காம காப்பாத்தும். அவனும் பாவம் என்ன பண்ணுவான் அப்படின்னு அவனுக்கும் சேதாரம் இல்லாம பகைவர்களை தடுக்கிறதுக்காக இந்த பயிற்சியை தவிர பகைவர்களை அழிக்கிறதுக்காக இந்த பயிற்சி இல்லை அப்படின்னு சிலம்பம் கற்றுக்கொண்டார். இப்போ சுப்பிரமணியத்திற்கு 16 வயசு. இப்படியே வளர்ந்து வந்தாச்சு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு குறிக்கோளோட ஏழைகளுக்கு உதவணும் ஏழைகளுக்கு உதவணும்னு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனாரமுதே ஆரமுதே தேசனே தேனாரமுதே தேனாரமுதே ஆரமுதே சிவபெருமானே பாசமாம் பற்றறுத்து பாசமாம் பற்றறுத்து பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே சிவபெருமானே சிவபெருமானே ஏழைகளுக்கெல்லாம் உதவணும்னு அந்த வயசுலயே 16 வயசுலயே. அதனால தூத்துக்குடி போவார். விலை மலிவா இருக்கக்கூடிய அரிசி இதெல்லாம் வாங்கி ப்ரொக்யூர் பண்ணி வண்டி கொட்டி கொண்டு வந்து ரெட்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஏழை ஜனங்களுக்கெல்லாம் கொடுப்பார். அதனால அவர் அந்த வீட்டு பிள்ளை மட்டும் இல்ல, ரெட்டியப்பட்டிக்கே பிள்ளையாயிட்டார். அப்படி கோணி 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 கோணியா சம்பாதிக்க சுமார் 23 இயர்ஸ் 23 வயசு வரைக்கும் வாணிபம் பண்ணி அப்படியே பிரமாதி வருஷம் அவருடைய இலக்கை நோக்கி அவர் கிளம்பினார். என்ன இலக்கு? மதுரையம்பதிக்கு வரார். அங்க இருக்கக்கூடிய அங்கேயர்கண்ணி இருக்காளே மீனாட்சி, அவ ஏன் மீனாட்சி நம்மளுக்கு பேர் அப்படின்னா மீன் மாதிரி கண்ணு இருக்கிறதுனால மீனாட்சி இல்ல, தாய் மீன். தம்பி எக்கோவை குறைச்சிருங்கப்பா. தாய் மீன் தன்னுடைய குஞ்சு மீனை தன்னுடைய கண்ணாலேயே காப்பாத்துமா. அப்படி தேவி மீனாட்சி தன்னுடைய கடைக்கண் பார்வையாலேயே இந்த உலகத்தை காப்பாத்துறா. அதனால அவ மீனாட்சி.
அப்பேற்பட்ட அங்கேற்கண்ணிய நோக்கி அப்படியே புறப்பட்டார். அந்த ஊர்ல தான் அப்பப்ப போய் அங்கேயே உட்காந்து பாரா. என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணி, என்னை நீ மறவாதே. அந்த ஊர்ல சீமை சாமான்கள் வியாபாரம் பண்ண மீரா முகைதீன் ராவுதர்கிட்ட கணக்கு எழுதுறதுக்காக கணக்கு பிள்ளையா சேர்றார். இதெல்லாம் ஒரு வியாஜம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு விளையாட்டு, ஒரு மாய வேலை. தான் இப்படி உலகத்துல இருக்கிற மாதிரி இருந்து இந்த உலகத்துக்கு என்ன பண்ணணுங்கிறத காண்பிச்சு மறையக்கூடிய தன்மை. அப்படி அந்த நாட்கள்ல அப்ப காலங்கள்லயே விடியல் 3 மணிக்கே எழுந்துருவார். 3 மணிக்கே எழுந்து வைகையில நன்னீராட்டம் ஆடி விநாயகரை வணங்கி 5 கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம் பிறை போலும் எகிற்றனை நந்தி மகன் தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்திடி பாற்றுகின்றேன். ஐயோ, இந்த பிள்ளை எங்க போனான்னு தெரியலையேன்னு பெற்றோர்கள்லாம் ஏங்கி ஏங்கி மதுரைக்கு வர, அப்பா வீட்டுக்கு வாப்பா வீட்டுக்கு வாப்பான்னு கூப்பிடுறா. இதே மாதிரி சரித்திரங்கள்லாம் ரமண மகரிஷியினுடைய சரித்திரத்திலையும் உண்டு. அம்மா கெஞ்சுவா, நீ வாப்பா வாப்பான்னு. அவர் சொல்லிடுவார், நான் வந்தாச்சு, இனிமே நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர்களையும் இந்த உலக வாழ்க்கைக்கு தேற்றுவார். அப்படி கூப்பிட வர மறுக்க, அதனால அவருடைய அண்ணன் மகனை அவரோட விட்டு விட்டு போய்விட்டுனா அவரோட பெற்றோர். இப்ப மதுரையில இருக்கார். வீரகம்பீர முருகப்பிள்ளையினுடைய புத்திரியான ஆவுடை அம்மாள மதுரையிலேயே கல்யாணம் வெகு விமர்சையாக நடந்தது. அந்த காலத்து மக்கள் எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருக்கணும். சிவபெருமான் பார்வதி கல்யாணத்தை பார்க்கிறது போல அந்த கல்யாணத்தை அற்புதமாக ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பரமானந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. எனினும் கல்யாண வாழ்க்கை அமைந்தாலும் கூட சுப்பிரமணிய பிள்ளையினுடைய உள்ளம் துறவு சிந்தனையிலேயே இருந்தது. கிரகஸ்தரும் ஆனார். கல்யாணம் முடிஞ்சு 4 மாசத்துல அப்பா சிவபதம் அடைய அப்பாக்குரிய ஈமக்கடன்கள்லாம் பண்ணார். இப்ப கணக்கு பிள்ளைதான் அவர். ஆனா அவருடைய தோற்றமோ, அவருடைய உபதேசமோ, அவருடைய தயாள குணமோ, அவருடைய திருவுருள் புரியக்கூடிய தன்மையோ, இது எல்லாமே அவரை கணக்கு பிள்ளைன்னு யாரும் கூப்பிடல. சாமி சாமி சாமின்னு கூப்பிட்டு அப்படியே சாமியாவே அவரை கொண்டாடினார்கள். அதே மாதிரி மானாமதுரை சுவாமிகள்ன்ற மகான் இவருக்கு பரம சிநேகிதரம் ஆயிட்டார். நான் பாம்போட கால் பாம்புக்கு தெரியும் இல்லையா, அதனால இவர் யாருன்னு அவருக்கு புரிஞ்சுது. அதனால பரம சிநேகிதமாக தினமும் வைகையில குளிர்ந்த நன்னீராடி விடியல் வழிபாடு அந்த காலத்திலேருந்தே ஆரம்பிச்சார். பரிபூர்ண விநாயகரை பிரத்யக்ஷமாக அனுபவித்தார். அது எப்பேற்பட்ட பரிபூர்ண விநாயகரை அனுபவித்தாரோ அப்பேற்பட்ட தன்மையை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கார். நம்மளாம் இன்னைக்கு தரிசனம் பண்றோம். கடையில முகமதியர்களோட பழக நேர்ந்தவையால இஸ்லாமிய கொள்கையோ இந்துஸ்தானி மொழி புலமையோ எல்லாமே கிடைச்சது. இவர் ரொம்ப சுவாமி சுவாமி சுவாமின்னு இருக்கிறதுனால நம்ம பிசினஸ் கெட்டு போயிடுமோ இவன் போனா அப்படின்னு பயந்து போய் இவரை அப்படியே இந்த கணக்கு வழக்கெல்லாம் இப்படியே இருக்கட்டும்பா, நீ பாம்பேக்கு போ அப்படின்னு மாத்தி விடுறார். நீ பாம்பேவோ டெல்லியோ கல்கட்டாவோ, இவர் எதுக்காக வந்த அவதாரம்? உய்ய வந்த அவதாரம் அல்ல, இது உய்விக்க வந்த அவதாரம் இல்லையா? அதனால அவருக்கு எங்க விட்டாலும், லண்டன்ல விட்டாலும் அவர் எப்படி இருப்பாரோ அப்படிதான் இருப்பார். அதனால மும்பையிலையும் தன்னுடைய பணியை அப்படியே தொடர்கிறார். அதனால மதுரையிலேயே அவருக்கு கணக்கு வழக்கம் முடிஞ்சு மறும் அப்பா நீ பாம்பேல இருக்க வேண்டாம், இங்க இன்னும் ஜாஸ்தியா இருக்கு பிசினஸ் அப்படின்னு சொல்லி நாகப்பட்டினம், கும்பகோணம், காரைக்கால், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், சேலம், ஈரோடு இந்த ஊர்கள்லாம் மறுபடியும் நீ வந்து வியாபாரத்தை பார்க்கணும்னு சொல்ல மதுரையில ஸ்ரீ சுவாமிகளுடைய விடியல் நீராட்டமானது, அவருடைய அனுகிரகமானது, அவரை வழிகாட்டக்கூடிய ஞானாசிரியராகவே மக்கள்லாம் கொண்டாட குருத்யாயி 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 குரு பரதே சதனநாயி குரு பரதே சதனநாயி குரு பரதே சாதனநாயி. குருவை தியானம் பண்ணு, குருவை தியானம் பண்ணு, குரு பரதே சாதனநாயகி. குரு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்லைன்னு. எனக்கு ஒன்னே ஒண்ணு இருக்கு, குரு அனுகிரகம் இருக்குன்னா போதும்பா, இதை விட உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். குருவருள் ஒன்றே அறிவேன் வேறு ஒன்றும் யான் அறியேன் விரும்பேன். குருவருள் ஒன்றே அறிவேன், குருவருள் ஒன்றிருந்தால்
மற்றதெல்லாம் தானே வரும். குருவருள் ஒன்றிருந்தால் மற்றதெல்லாம் தானே வரும். வருவதொடில்லாமல் சமயத்தில் வளம் சேர்க்கும். குருவருள் ஒன்றே அறிவேன். எப்படி புலிவாய்க்குள்ள ஒரு இறை போனா அது தப்பிக்காதோ, அப்படி குருநாதர்களுடைய கண் பார்வைக்குள்ள ஒரு ஜீவன் போனா அதுக்கு என்னைக்குமே நல்லது தானே தவிர்த்து அவன் நினைச்சா கூட அவன் தப்பான பாதையில போக முடியாது. இப்படி மதுரையில சுவாமிகளை பார்க்க சாரி சாரியா கூட்டம். பரிபூர்ண விநாயகருக்கு சுவாமிகள் கண்குளிர கும்பாபிஷேகம் பண்ணார். பரிபூர்ணம் அருள் வழங்கும் தும்பிக்கை விநாயகனே, பரிபூர்ண போதம் அருள்வாய். பரிபூர்ண விநாயகர் ஆலயத்திற்கு தெற்கில் இருந்த பரந்த இடத்துல கடம்பவனநாதர பிரதிஷ்டை பண்றார். இப்படி சித்தரெல்லாம் மனக்குகையில் செதுக்கின ஒரு மகா சித்தராக அந்த காலத்திலேயே மதுரையில சுவாமிகள் விளங்க. சித்தரெல்லாம் மனகுகையில் சித்திரமாய் தீட்டி வைத்த, சித்தரெல்லாம் மனகுகையில் சித்திரமாய் தீட்டி வைத்த தத்துவமாய் நீர் இருந்தீர் சரணரே, சத்தியமாய் நின்றிருந்தீர் என்றும் சத்தியமாய் நின்றிருந்தீர். எண்ணறிய யோகிகளின் எண்ணமென் திரையினிலே, எண்ணறிய யோகிகளின் எண்ணமென் திரையினிலே மின்னி வந்த ஓவியமே சுவாமியே, கண்மலர்ந்த காவியமே, மூன்று கண்மலர்ந்த காவியமே. எல்லோருக்கும் கடவுளுடைய திருவடிகளை திருநீர் தான் காப்பாற்றும்னு, திருநீரே துணைன்னு காமிக்க எல்லாரும் குருநாதர் கொடுக்கக்கூடிய திருநீரே அமிர்தம் பொக்குஷம்னு வாரி வாரி பூசிக்கொண்டு அந்த மகானுடைய திருப்பாதம் பட்ட இடத்துல இருப்போன்னு வாழ்ந்தார்களாம் மதுரையில. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, தந்திரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. முழுக்க சுவாமிகளுடைய புகழ் அந்த நேரத்தில் பரவ ஆரம்பிக்க திடீர்னு சுவாமிகள் பேசிட்டே இருந்தவர் மௌனம் ஆயிட்டார். எதையுமே பேசாம எழுதி காமிச்சார் கொஞ்ச நாளும். ஏன்னா உபதேசத்திலையும் உயர்ந்த உபதேசம் எதுன்னா மௌனம் இல்லையா? சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திரனே. பல நேரத்துல அந்த காலத்துல எல்லாம் சுவாமிகள் யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார். சில சமயத்துல சிரிப்பார், சில சமயத்துல தலையை அசைப்பார், சில சமயத்துல விரைக்க பார்ப்பார். நம்ம ஏதாவது தப்பா கேட்டோமான்னு பார்ப்பான். இப்படி சிலருக்கு சுவாமிகள் இவருக்கு பித்தம் தலைக்கே எடுத்தோ, இவர் சுயநினைவிலே இல்லையோ அப்படின்னு நினைத்தார்களாம். ஆமா, ஒரு அழகான பாட்டு உண்டு. இது போல மகான்களுடைய தன்மைய கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். அதனால பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பம் அன்றுள்ளே, மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு வல்லே வல்லே. ஐயே அடிமை பித்தம் தெளிய. எப்பேற்பட்ட பித்தம் இது தெரியுமா? பாம்பும் புலியும் மெய்ப்பாடு பட்டு தேடி பார்த்து பயிரிட்டது, பாரளந்த திருமாயனும் வேதனும் பார்த்து கழித்ததுண்டு. ஐயே பித்தம் தெளிய. கொஞ்ச காலம் மதுரையிலே இருந்தார். மதுரையிலே அந்தர்த்தியானம் ஆயிட்டார். அவருடைய மனைவியும் அந்த அண்ணன் மகனும் ரெட்டியப்பட்டிக்கே சுவாமிகள் இல்லையேன்னு போய்விட்டார்கள். சுவாமி திருச்செந்தூருக்கு வர, திருச்செந்தூர்ல இருந்து குற்றாலத்தை விஜயம் செய்தார்கள். அருவியிலிருந்து சிவனை நினைந்து அங்க அப்படியே மலை மேல ஏறி அங்க செண்பக மகாதேவி அப்படிங்கிற இடத்துல மறைவான குகை ஒன்றுல மனசை அடக்கி நிஷ்டையில இருக்கார். உடையவன் சேவடியே துணை அப்படின்னு தன்னுடைய ஹிருதயத்துல அழுத்தி
பதிந்து கொண்டு எப்படி ஆகாரம் அப்படின்னா மரத்தில் இருக்கக்கூடிய காய்கனிகள் முற்றும் துறந்த முனிவர்கள்லாம் எப்படி வாழ்வார்களோ அதே போல இந்த மகானும் வாழ்ந்தார். அம்மாவனுடைய கடைசி காலம் வந்தது. நம்முடைய சனாதன தர்மத்துல எது முக்கியம் அப்படின்னா சந்நியாசம் வாங்கினா கூட எந்த பந்தம் விழாதுன்னா அம்மா அப்படிங்கிற பந்தம். சன்னியாசிகள் காவி உடை தரித்து தண்டம் தரித்து கொண்ட சன்னியாசிகளானாலும் அம்மா அங்க வந்திருக்கா அப்படின்னா போய் தேடி காத தூரம் 2 கிராமமா இருந்தாலும் நடந்து போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும். இதே அப்பான்னா கிடையாது. அப்பா வந்து சுவாமிகளுக்கு நமஸ்காரம் பண்ணலாம், ஆனா அம்மாவுக்கு சுவாமிகளே போய் நமஸ்காரம் பண்ணலாம். அதுதான் ஆதிசங்கரர் சொல்றாரு இல்லையா, அம்மா என்ன பண்ணேன் நீ இப்படி பண்ணியே எனக்காகன்னு. அப்பேற்பட்ட அந்நியாரிடம் பேரன்பு பூண்டார்கள். விடியல் நீராட்டம் பண்ணி அம்மாவுக்கு பாத பூஜையெல்லாம் ரொம்ப பக்தியோடு செய்வார். பின் அப்படியே அமர்ந்து தன்னுடைய சிந்தனையை முழுக்க அப்படியே இறைவனோட ஒன்றியைந்த ஒரு தன்மையா அந்த நாளில் கொடுத்த பயத்தம்பருப்பிட்ட கஞ்சியை தான் ஆகாரமாக சாப்பிட்டு ரெட்டியப்பட்டி வரார். அங்கிருந்த கண்மாவில் ஓரமா உலவும் போது ஒரு கருங்கல்ல பார்க்கிறார். வெறும் கல். இந்த கருங்கல்ல அப்படியே புரட்டு சொல்றார். அது அப்படியே அழகானதொரு விநாயகரா மாற சுவாமிகள் தான் அந்த விநாயகருக்கு சித்தி விநாயகர் அப்படின்னு பேர் வைக்கிறார். திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் நின் திருவடி புகழ் பாடும் திறவும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் தந்து எனது உள்ளத்தமர்ந்தவா குருவும் தெய்வமும் ஆகி குறி தீர்க்கும் குணப்பெரும் குன்றமே பெருகும் சிந்தை விலக கஜானனம் விளங்க சித்தி விநாயக வள்ளலே சித்தி விநாயக வள்ளலே வள்ளலே வள்ளலே. சுவாமிகளே அந்த சித்தி விநாயக மூர்த்தத்துக்கு பூஜை பண்ணுவார். வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜையெல்லாம் கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சுவாமிகளை பார்த்தா எந்த மனமும் அவர் பாலே செல்லுமா. அந்த வசீகரமான அந்த தெய்வீக தோற்றம், அந்த அப்பழுக்கற்ற அங்கமைப்பு, பளிங்கென ஒளிவீசக்கூடிய அந்த தேஜஸ், அந்த திருநயனங்கள், அந்த சுடர்விடக்கூடிய தன்மை, அந்த பெருந்தாடியும் பார்க்க தவிட்டாத குருநாதனுடைய கருணை கிடைக்குமா அந்த விழியோர பழகல எனக்கு இடம் கிடைக்குமா அப்படின்னு ஏக்கம் தான் வருமா. அவர் சுவாமிகள் நடக்கும்போது பாத சத்தம் கூட கேட்காதான். நம்மள தும்மு நடப்போமே, பாத சத்தம் கூட கேட்காம திருவடி கீழே அவர் தான் இல்லையா, இப்படி மேலேயே நடக்கிறாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் கூட எழும்புமா. சுவாமிகளுடைய திருவடியை தீண்டும் போது தித்திக்கும் இன்பம் அடியார்களுக்கு கிடைச்சது அப்படிங்கிறத சொல்லவும் வேண்டுமா என்ன. அப்படி காசி மாநகர் போக வேண்டும், அங்கே காருண்யமூர்த்தியை காண வேண்டும். குரு அருள் தந்திடும் குரு பீடம், குணங்களை மாற்றிடும் குரு பீடம், சாதனை படைத்திடும் குரு பீடம், சாதனை படைத்திடும் குரு பீடம், சோதனை வென்றிடும் மலர் பீடம், சிறுதர்கள் வாழ்ந்திடும் கமலாலயம், சித்தர்கள் வாழ்ந்திடும் கமலாலயம், முக்தி கொடுக்க வல்ல ஞானாலயம். குருநாதா எங்கள் குருநாதா, குருநாதா எங்கள் குருநாதா, குருநாதா எங்கள் குருநாதா, குருநாதா எங்கள் குருநாதா, குருநாதா எங்கள் குருநாதா. எல்லாரும் பாடலாம். குருநாதா எங்கள் குருநாதா, குருநாதா
எங்கள் குருநாதா, குருநாதா எங்கள் குருநாதா, எங்கள் குருநாதா, குருநாதா எங்கள் குருநாதா, குருநாதா குருநாதா. மகான்கள்லாம் இந்த உலகத்தை உய்விக்காக வந்தவர்கள். ஆனா இப்போ ஞானேஸ்வருடைய சரித்திரமோ மீராபாயினுடைய சரித்திரமோ எந்த மகானுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு கல்லை மாற்றினார்கள் அப்படின்னா அது ஒரு சித்து வேலை கிடையாது. ஆனா அவர்கள் அந்த தபஸினுடைய ஊற்றாக இருந்ததுனால இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்தது. அது அவர்கள் பண்ணணும், நீங்க நம்ம பார்த்து பிரமிக்கணும், நம்ம எல்லாம் ஆடி போனோம்னு நினைக்கலையாம். ஆனா இதெல்லாம் கூட வரும். ரொம்ப அழகா சொல்லுவார் துக்காராம் மகாராஜ். பண்டரிபுரத்துல போகும்போது ஒரு குட்டி சவரையுமே தள்ளிண்டே போனார் அப்படின்னா நம்மளால காரை கூட தள்ள முடியாது நம்மளால. ஆனா இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த உயர்வான அந்த இறை தத்துவத்தினூட பிரயாணம் பண்ணும்போது இதெல்லாம் நம்மள அறியாம வரும், இதெல்லாம் நடக்கும். ஆனா இதெல்லாம் விட நம்ம இந்த சித்து சிந்தனை அற்று நம்முடைய இறை அனுபவம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய குறிக்கோளா இருக்கணும். ஆனாலும் சுவாமிகள் பல பேருக்கு திருவருள் பொழிஞ்சிருக்கார். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கோம், இந்த உலக வாழ்க்கையும் கஷ்டம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா, அங்க பாத்துக்கலாம் அப்படின்னா இங்க என்ன பண்றது, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணுமே அப்படிங்கும்போது அந்த குருநாதரை தான் திருவாசகத்துல ஒரு வரி வரும், பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து. ஒரு அம்மாக்கு தான் அந்த குழந்தை இதுக்காக அழறதுன்னு தெரியும். இப்போ அடுத்த குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்குன்னு அழறதா, பால் பசிக்கிறதுன்னு அழறதா, தூக்கு வருதுன்னு அழறதா, தொட்டில் ஏதோ பூச்சி இருக்குன்னு அழறதா அப்படின்னு. அது மாதிரி சிவபெருமான கொண்டாடுறார், பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்துன்னு. அப்படிதான் நம்ம ரெட்டிப்பட்டி சுவாமிகள் யாருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது ஒரு அம்மா மாதிரி இந்த உலகத்துல அம்மாவை தாண்டி பெருங்கருணை பண்ணக்கூடிய ஒரு சத்குருநாதராக இன்றைக்கும் சூக்ஷ்ம ஸ்வரூபத்தில் விளங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் தன்மை. சுவாமிகள் அவருடைய அம்மா இறைவனிடத்தில் கலந்த உடனே மண்காப்பு தான் செய்தார், எரிக்கல. ஒரு மண்டலம் முழுக்க நிஷ்டையில இருந்தார். ஆய்ச்சியம்மாளுங்கிற அம்மையார கடும் விஷப்பாம்பு தாக்கின போது எந்த வைத்தியமும் இல்லை, சுவாமிகளுடைய திருநீரே அவர் உறக்கத்திலிருந்து எழுப்புவது போல திருவருளை பொழிந்தது. ஆறுமுகம் பிள்ளையினுடைய பல மாசங்களா இடைவிடாத காய்ச்சல சிரசின் மேல தன்னுடைய திருக்கரத்தை வைத்து போக்கி அருளினார். திருமதி சூடியம்மையாருக்கு சுவாதீனமற்ற கால்கள் வந்த போது ரெட்டிப்பட்டி சுவாமிகள் தன்னுடைய அருளால உணர்ச்சி பெற்று அந்த அம்மா அதுக்கப்புறம் நடக்கவே ஆரம்பிச்சார். அம்பலம் பொன்னையா பிள்ளைக்கு அற்ப ஆயுஸ் அப்படின்னு சொல்ல அவர் நீ சட்டம் எடுத்துக்கோன்னு சொல்லி அவருக்கு அதுக்கப்புறம் ஆயுஸ் இருந்து அவர் கல்யாணமும் செய்து கொண்டார். அப்படின்னா அதெல்லாம் நம்ம எப்போதும் சொல்ற மாதிரி குரு பார்க்கிற வரைக்கும் நம்ம விதியெல்லாம் வேலை பண்ணும், அதுக்கப்புறம் குரு வேலை செய்வார், விதி சும்மா போயிடும். இப்படி பிறவியிலேயே நுண்டியார்ந்த குதிரைக்காரனுடைய கால சுவாமிகள் தடவி குழுக்க அந்த நுண்டி தன்மையே அவனை விட்டு நீங்கியது. துரைசாமி பிள்ளை என்பாருடைய முதுகு பிளவை பச்சை நீர்ல நீராட பண்ணி சட்டம் ஏற்றுக்கொள்ள பண்ணி தன்னுடைய திருக்கையால பிளவை தடவ அது உடனே குணமாச்சு. அப்படின்னா இது எல்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஆத்மார்த்தமா பக்தி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த குருவருள் தரக்கூடிய ஒரு ஹிதம் இதெல்லாம் கொடுக்கும். இதுவே கொடுக்கறது அப்படின்னா மோட்சம் கொடுக்காதா அப்படிங்கிறதுக்கு தானே தவிர்த்து இதுதான் அல்டிமேட் கிடையாது. ஆனா இது ஒரு நமக்கு ஒரு தைரியம், ஆகா எனக்கு குருநாதர் இருக்கார், அப்ப என்ன மோட்சத்துக்கும் கையை பிடிச்சு கூட்டின்னு போயிடுவார் அப்படின்னு. அரங்கசாமி சோழியருக்கு விப்புறுதி பிளவ பச்சை நீராட்டம் பண்ணி கரங்களால தடவியே சரி பண்ணார். திருமதி மதுராம்பாள் அம்மையாருடைய பெரும்பாடு நோயை சேவித்தே சட்டம் இயற்றியே சரி பண்ணார். புதுக்கோட்டை திரு ராமசாமி செட்டியார் வீட்டில் பகைவரால வைக்கப்பட்டிருந்த சூனியத்தை சுவாமிகளுடைய சீடர் வீட்டுக்கு வந்து வழிபாடு பண்ணி சட்டம் எடுத்துக்கொண்டு சுவாமிகளுடைய திருவடி கிட்ட வைக்க அன்றே அத்தனையும் சேதமுற்று ஓடியது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மெய்யப்பை ஆட்சிக்கு பார்விழந்த கண்கள் சுவாமிகளுடைய விரல்களால தடவப்பட மீண்டும் கிடைத்தது. சிகிப்பி ஆட்சியினுடைய காச நோய் போச்சு.
கண்டமாணிக்கத்துல விஷவேதி கண்ட பலர் சுவாமிகளுடைய அனுகிரகத்தினால குணம் வாய்க்க பெற்றார்கள். ஆடு மாடுக்கு நேர்ந்த கஷ்டத்தை கூட சுவாமிகள் பரிபூர்ண விநாயகரை பிரதட்சணம் பண்ண வச்சு அந்த அந்த ஆடு மாடுடைய நோயையும் பாக்கினார். சிங்காரவேலு முதலியாருக்கு பித்தப்பாண்டு நோய் வர அவரை சட்டம் எடுக்க சொல்லி அதை போக்கினார். திரு ஜெகநாத ரெட்டியாருடைய 3 மாத காய்ச்சல் சுவாமிகள் சிரசு மேல கை வைத்த உடனே போச்சு. பங்குச்சத்தம்மாவுடைய கண்ணின் வளர்ந்த சதியை விரலால அந்த கண்ணை தடவியே போக்கினார். இப்படி ஏகப்பட்டது சொல்லி கொண்டு போலாம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மணிமகுட்டமாக ஆண்டவன் அருளின அந்த அருட்சட்டமும் அவருடைய அருள்நெறி பார்வையும் அவருடைய கண் தீக்ஷண்யமுமே இட்டாதார் இட்டார் இடாதார் அத்தனைக்குமே ஒரு அருமருந்தாக திகழ்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா குருநாதருடைய பார்வைப்பட்டா அதுக்கப்புறம் மறுஜென்மாங்கிறதே கிடையாதே. பிறவாவரம் தாகாரும் பெம்மானேன் பிறவாவரம் தாரும்னு இன்னைக்கு நிச்சயமா இப்ப ஏற்பட்ட ஒரு குருநாதருடைய சங்கல்பத்தினால நம்ம இருக்கோம் இங்க. நான் நினைச்சேன், நான் வந்தேன், பத்திரிகையில பார்த்தேன் வந்தேன்லாம் வர முடியாது. குருநாதருடைய அனுகிரகம் இருந்தால் ஒழிய அவனுடைய திருவடிக்கு கீழே வரவே முடியாது. அப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா நமக்கெல்லாம் நிச்சயமா அந்த ஆண்டவரே கையை பிடிச்சு மோட்சத்திற்கும் விட்டு செல்வார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. கும்மியடி பெண்கள் கும்மியடி கொங்கை குலுங்கவே கும்மியடி நம்மை ஆளும் ரெட்டிப்பட்டி நாதனை நாடி கும்மியடியுங்கடி வைராக்கியமுடைய நாதனடி அவன் வரவை புகழ்ந்து அடியுங்கடி சிவனருள் பெற்ற நாதனடி அவன் சீவனுக்கு உபகாரனடி கல்மனம் கரைய அடியுங்கடி அவன் காமத்தை வென்ற புனிதனடி சாதி பிறப்பை ஒழித்தாண்டி அவன் சன்மார்க்க நெறியில் நின்றவண்டி ஊரை சொன்னாலே போகுமடி பிணி பேரை சொன்னாலே போகுமடி ஊரை சொன்னாலே போகுமடி பிணி பேரை சொன்னாலே போகுமடி மும்மல தொடக்கை அறுப்பாண்டி அவன் மூஷிக்க வாகன நாதனடி ஊரை சொன்னாலே போகுமடி பிணி பேரை சொன்னாலே போகுமடி ஆசா பாசத்தை நீ தாண்டி அந்த தாசனை கும்மி அடியுங்கடி அந்த தாசனை கும்மி அடியுங்கடி யாருக்கும் அவன் பணிவன் தாண்டி அவன் சீரினை சொல்லி அடியுங்கடி யாருக்கும் அவன் பணிவன் தாண்டி அவன் சீரினை சொல்லி அடியுங்கடி அவன் சீரினை சொல்லி அடியுங்கடி அவன் சீரினை சொல்லி அடியுங்கடி அவன் சீரினை சொல்லி அடியுங்கடி. சுவாமிகள் ஒரு சமயம் வந்துவிட்டு போனப்புறம் எப்போ வருவார் மறுபடியும் அவருடைய அனுகிரகம் எப்போ கிடைக்கும்னு பக்தர்கள்லாம் உள்ளத்தில் பல ஊர்களில் சுவாமிகளை வரவேற்கிறதுக்காக கொடிகள் தோரணங்கள் குடைகள் கவரிகள் சின்னங்களோட பட்டம் பரிவட்டி எல்லாம் வச்சு அதன் மீது ஸ்ரீ ரெட்டியப்பட்டி சுவாமிகள் துணை ஸ்ரீ சத்குருநாதர் துணை அப்படின்னு பூ எழுத்துக்களால் எழுதப்பட வழிமுழுக்க மாவிலை தோரணங்கள் ஊர் முழுக்க அழகான வாழைமர சோலைகள் மணமலர் கோவைகள் மண்டகப்படிகள் அப்படிங்கெல்லாம் மலிந்து வர வாத்திய விதங்கள் ஊர்வலமாக வர சுவாமிகளுக்கு பாதக்குரடாவது பிற ஆடவங்கள் எதுவுமே கிடையாது. அவர் வீட்டுக்கு எழுந்துள்ள உடனே அவருடைய திருவடிகளுக்கு மாத்திரம் மஞ்சனம் ஆட்டி ஆசனத்தில் அமர்த்தி ஆராதனம் பண்ணி பிரதட்சணம் பண்ணி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் உற்சவங்கள்லாம் ஆரம்பிச்சு தினந்தோறும் காலையில் அடியவர்கள் பலரும் நீராடின உடனே கூடி சுவாமிகளை வீட்டுக்கு நடுக்கூடத்தில் நாற்காலி இட்டு அமரக்கூறி திருவடி பூஜை செய்வார்கள். அது ரொம்பவே முக்கியம். அந்த திருவடி பூஜை பண்ணி நாற்காலியோட 2 பக்கமும் குத்து விளக்குகள் சுடர்விட்டெறிய தீபாராதனை தட்டுகள் வளர்ந்து சேர மங்களவாத்தியங்கள் ஒழிக்க பாத பூஜை ஆரம்பிக்க திருமஞ்சன பொருட்கள் ஒன்றொன்னா எடுத்து திருவடிக்கு அபிஷேகம் பண்ண பின் பலவித நறுமண தூவி அபிஷேகம் பண்ண இதெல்லாம் முடிச்சு அடுக்கடுக்கா தீபாராதனை ஆண்டவனுடைய நாமத்தை கூறி ஆரவாரித்து இன்பம் காண நலமெல்லாம் எங்களுக்கு நல்கணும் ஆண்டவனே அப்படின்னு பிரார்த்தனை பண்ண அவரவர் மனோபிஷ்டங்கள் நிறைவேறத்துக்கு அறிகுறியா சுவாமிகள் விபூதி கொடுப்பார். அதுதான் அறிகுறி நமக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கும்னு. மஞ்சனமான நீரும் பொருளும் வழங்கப்பெற பாத பூஜை நடக்கும் காலத்திலேயே சுவாமிகளுக்கு தெய்வீக திருத்தோற்றம் அந்த எல்லா நேரத்தையும் விட அந்த நேரத்தில் இன்னும் ஜெகஜோதியா இருக்குமா. அவருடைய தீட்சண்யத்தை பார்க்கன்னு பக்தர்கள்லாம் சிலிர்க்க மயிர்கூச்சம் எறிய சுவாமிகள் எழுந்தருளிட்டா
அந்த சாதாரண வீடாக இருந்தாலும் அது கல்யாண மண்டபம் மாதிரி, திருமண மாளிகை மாதிரி ஜொலிக்குமா. வழிபாடு ஆன உடனே சுவாமிகளை சுற்றி அடியவர்கள்லாம் அவர்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு கேட்டு தெளிந்து கொள்ள சுவாமிகள் அமர்ந்தபடியே அனுஷ்டானத்தினுடைய பெருமையெல்லாம் அற்புதமாக சொல்ல, சுவாமிகள் விடியல் நீராட்டத்திற்கோ மாலை உலாவிற்கோ செல்லும் நேரத்தில் அடியார்கள் கூட்டம் எல்லாரும் ஒரு பெரிய கும்பலாக சுவாமிகளோட அடியார் குழாம் செல்ல, அடியவர்களுக்கு அமுது படைக்கும் வேலை வந்தவுடனே சுவாமிகள் உலாவிக்கொண்டே அடியவர்களை உபசரிப்பார் அவரே. அது அப்படியே உற்சாகமாக இருக்குமா. 200 பேருக்கு எங்கேருந்து வரும்னு தெரியாது, எங்கே காணாமல் போகணும்னு தெரியாது, அப்படி கொண்டாட முதல் உற்சவம் 1902ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11 அன்னைக்கு ரெட்டியப்பட்டியில் வெகு விமர்சையாக நடக்க, இப்போ சுவாமிகள் தன் செயலற்று ஆண்டவனுடைய வடிவமாக அமர்ந்து நூற்றுக்கணக்கான குடத்தில் பாலும் தயிரும் நெய்யும் தேனும் எண்ணெயும் இளநீரும் பன்னீரும் பழச்சாரும் நன்னீரும் நறுநீரும் கொட்டி பழவகைகள்லாம் அப்பி சந்தன குழம்பெல்லாம் தீட்டி விபூதி தூவி அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே ஆண்டவன் அசைவற்று தன்னுடைய தவக்கோலத்தில் ஆழ, அதுக்கப்புறம் அர்ச்சனை ஆராதனை எல்லாம் நடக்க, சாயங்கால நேரத்தில் மலர் மாலைகள்லாம் அழகாக அலங்காரங்கள் பண்ணப்பட அந்த காட்சியை பார்த்தா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அகங்காரம் விட்டு போயிடுமா. இப்போ ஏற்பட்ட குருநாதர் கலாச்சாரன் பின்னர் உயரமான புஷ்ப விமானத்தில் எழுந்தருள பண்ணி பலவித வாத்தியங்கள் முன் செல்ல, பஜனை கோஷ்டிகள் கணக்கில்லாமல் போக, ஊர்வல விழா நடக்க, ஊர்வலம் முடிகிற வரைக்கும் அந்த ஆசனத்தில் அசையவே மாட்டார், நகரவே மாட்டார். அப்படியே இருக்க ரெட்டியப்பட்டி ஆண்டவரே ரத்தின சிம்மாசனாதிபதியே தீராத வினைகளை தீர்ப்பவரே ஜெகத்தில் குருவாய் நின்றவரே சுத்த சன்மார்க்க நெறியினரே துல் புவியாள வந்தவரே உலகம் தழைக்க வந்தவரே வந்தவரே உத்தம புருஷர்க்கு நாயகரே அன்பிற்குரிய மாதவர்க்கே ஆனந்தம் காட்டு வந்தவரே பரமபதத்தை கொடுப்பவரே பாரவினைகளை தீர்ப்பவரே பிறவிப்பிணியை நீக்க வந்த பெரும் செல்வத்தின் பெருமானே பெரும் செல்வத்தின் பெருமானே ஆண்டவனே ரெட்டியப்பட்டி தவசீலரேன். அவருடைய அந்த 66வது அகவையில் துந்துபிடும் மார்கழி 28ஆம் தேதி சுக்கிரவாரம் ஏகாதசி திதி அனுஷ நட்சத்திரம் இரவு 4 மணிக்கு ஏற்பட்ட சத்குருநாதர் உள்ளத்துள் பேரொளி புழம்பாக சிவனும் தானும் வேறு அல்லங்கிற ஜோதி புழம்பனாகி நின்ற தானே தானாகி அடியார் குழாமும் ஆண்டவனும் வெவ்வேறு அல்ல என்பதை இந்த மாதவத்தின் மூலம் இந்த உலகத்திற்கு காட்டிய குருநாதர் 2 கலந்தார். சுவாமிகள் எந்த இடத்துல அவதாரம் செய்தாரோ அதே இடத்துல அப்படியே ஈசனோடு ஒன்றாக ஆக, ஆண்டவர் மறைந்த அதே இடத்திலேயே திருமேனி காப்பு செய்ய ஏற்பாடுகள் பண்ண, மாகாணத்தினுடைய பல பாகங்களிலிருந்தும் திரளான அடியவர்கள் வர, மறைந்த 5ஆம் நாள் தை மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை திதி பூராட நட்சத்திரம் மாலை 6 மணிக்கு மகா அபிஷேக அலங்கார ஆராதனம் எல்லாம் நடக்க, காப்புகள்லாம் நடக்க, திருக்காப்பின் மீது அழகியதொரு ஆலயம் அமைக்கப்பட, மூல திருவுருவம் கருஞ்சலவை கல்லினாலும் உற்சவ திருமூர்த்தம் உயர் பஞ்சலோகத்தினாலும் அற்புதமாக அமைக்கப்பட, ஒவ்வொரு நாளும் காலை ஒவ்வொரு நாளும் மாலை வழிபாடு செய்ய பக்தர்கள் பக்தி பண்ண, திருவுருவங்களுக்கு வெள்ளிக்கவசம், திருமஞ்சனத்திற்கு வெள்ளிக்குடங்கள்லாம் இருக்க, வருஷா வருஷம் மார்கழி மாதம் கிருஷ்ணபக்ஷம் அனுஷ நட்சத்திரத்தில் சுவாமிகளுடைய குரு பூஜை தொடர்ந்து
நமக்காக அந்த ஆண்டவன் திருவுருள் பொழியக்கூடிய ஒரு தன்மையினதாய் நடக்க குருநாதர் அவதாரம் பண்ண புரட்டாசி மாசம் சுக்லபக்ஷம் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கும் விசேஷ பூஜையெல்லாம் நடக்க அந்த திருக்கொடியேற்று வைபவம் கண்கொள்ளா காட்சியா இருக்கும். உடையவன் திருக்கொடி பாரீர், உடையவன் திருக்கொடி பாரீர், அங்கு உயர் திருச்சாத்தனூர் ஓங்கிய நிலையில் உடையவன் திருக்கொடி பாரீர். நந்தமை ஆண்டருள் புரியும் உயர் நம்பன் தன் திருக்கொடி நாட்டிய நாளில் உம்பர் உவந்தனர் கண்டீர். நம்மை உடையவன் ஆணையில் ஓங்கியததுவே, உடையவன் ஆணையில் ஓங்கியததுவே. உடையவன் திருக்கொடி பாரீர். 12 ஆண்டுகள் முன்னர் வந்து பண்புடன் நின்ற பெருந்திருத்தவத்தார் 12 ஆண்டுகள் முன்னர் வந்து பண்புடன் நின்ற பெருந்திருத்தவத்தார் நித்திய வாழ்வினை வேண்டி, நித்திய வாழ்வினை வேண்டி வாயில் நிறுத்திய திருக்கொடி கண்டனம் இன்றே. உடையவன் திருக்கொடி பாரீர். ரெட்டியப்பட்டி அடிகள் இங்கு இருந்து அருள் புரிந்தாக்கிய செல்வம் விரித்துரைத்தார் அதன் பொருளே, விரித்துரைத்தார் அதன் பொருளே. இன்று வித்தகத்தன்மையில் விளங்கிட கண்டோம். உடையவன் திருக்கொடி பாரீர், உடையவன் திருக்கொடி பாரீர். அவருடைய ஸ்மரணையே நமக்கு பரம பாவனமானது. அவர் அருளி கொடுத்த அருள் சட்ட நெறிகள் என்றென்றும் மக்கள் மாத்தவம் செய்தாலும் கிடைக்காத அந்த சட்டத்தை, அந்த ரகசியத்தை, குப்தத்தை உலகறிந்து அனைவருக்கும் பறைசாற்றின மகான். விடியல் 4 மணிக்கு பச்சை நீரில் முழுகுதல், வெந்நீர் பயன்படுத்தாமை, இறை வழிபாடு ஆற்றுதல், ஒருவனே தெய்வம் என்று நம்புதல், பிற மதங்களை நிந்திக்காதிருத்தல், மரக்கறி உணவையே கொள்ளுதல், பஞ்சமா பாதகம் தவிர்த்தல், மருந்திருந்தாமல் இறைவனுடைய துணை கொண்டே வியாதிகளை எல்லாம் போக்கிக் கொள்ளுதல், ஜோதிடம் மாந்திரீகம் நாடாமை, பிரார்த்தனை செய்து கொள்ளாமை, அறமன்றம் அணுகாமை, இறந்தவர்க்கு இறங்காமல் தீக்கிரையாக்காமல் மண்காப்பு செய்தல், வெள்ளிக்கிழமை விரதம் பேணல், தினமும் அரை மணி நேரமாவது அருள்நிஷ்டை புரிதல், உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இறைவனிடத்தில் ஒப்படைத்து அருள்வாழ்வு ஆற்றுதல், இறைவன் அருளால் ஏதும் நலங்களை இரகசியமாக போற்றி காத்தல் என்று அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையில காண்பித்த குருநாதருடைய பரம பாவனமான அந்த ஸ்மரணையே நமக்கு பரம தூணா இருக்கும். இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக கருணை மிகு வள்ளலுடைய அந்த பொக்கிஷத்தை கேள்வி பதில் சொன்ன மாதிரி 1000 கேள்வி பதில்ல சுருக்கி நமக்கு திரட்டிப்பால் போன்று 108 கேள்வி 108 பதில் அவசியம் நம்ம வாங்கி படிக்க வேண்டிய ஒரு உயர்ந்தோங்கிய ஞானத்தை அள்ளித்தரிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படிங்கிறதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடித்த சில கேள்வி பதில்கள் என்னை ரொம்ப சொக்க வைத்தது. அந்த அருள் பார்க்கும் போது ஆண்டவனே நின்று பேசக்கூடிய அந்த தன்மையில அந்த கேள்வி பதில்கள்லாம் இருக்கும்போது ஊனை உருக்குகிறது அல்லவா. அது உருவ வழிபாடு அவசியமா? எப்போதும் இதை கேட்பான் எல்லாரும். சாமி கிடையாதுன்னா அடுத்தது முதல்ல உருவ வழிபாடு அவசியமா அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றோமே அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான அந்த அருள் வாக்கில் கொடுத்த பதில் ரொம்ப. சில பேர்லாம் ஒரு யோகியை போய் சந்தித்து, ஐயா நீ மட்டும் இந்த குடில இருக்கே, ஒரு சுவாமி படத்தை வச்சுக்கோ ஏன் அப்படின்னு கேட்ட உடனே, இல்லப்பா இங்க இருக்கிறதுக்கு 2 பேர்லாம் இருக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு. என்னப்பா அப்படின்னா, எனக்குள்ள ஆண்டவன் வந்தாச்சு, நானே இங்க இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்போ
நமக்குள்ளேயே ஆண்டவன் இருக்கிறான் அப்படிங்கும்போது பேர்பட்ட ஏக்கம் பிரம்மம் அப்படிங்கிற தன்மையை மிக அழகாக அந்த பதில் கொடுத்தது. சர்வம் பிரம்மமயம் ரே ரே சர்வம் பிரம்மமயம் ரே ரேன்னு எந்த பொருளுக்குள்ளேயும் இறைவன் உள்ளான்கிறத எப்பொருளுக்கும் இறைவா போற்றி எம்பிரானாகி இளங்குவை போற்றி. எப்போதும் எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. சந்நியாசம் வாங்கினா தான் நமக்கு கடவுள் கிடைப்பார். நம்ம எல்லாம் இல்லற வாழ்க்கையில இருந்தா கடவுளே கிடைக்க மாட்டார் போ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அழகான ஒரு பாட்டு உண்டு. கிருஷ்ணன் எங்க கிடைப்பான் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுல சொல்லுவா, சம்சாரத்துல இருந்தாலும் கண்ணன் கிடைக்க மாட்டான் அப்படின்லாம் ஒரு பாட்டு. கடைசியில் அந்த பாட்டு முடியும் இதேதான். இல்லற வாழ்க்கையில இருந்து உன்னுடைய கடமையாற்றிக்கொண்டே ஆண்டவனுடைய சிந்தனையை மாறாமல் எவன் ஒருவன் இருக்கானோ அவன்கிட்ட கண்ணன் வருவானா, இவன் கண்ணன்ட்ட போக வேண்டாம், கண்ணன் அவன்கிட்ட வருவான் அப்படிங்கிறதோட தன்மையாக அதுல கொடுத்த பதில் ரொம்ப ரசிச்சேன். அதுவும் அந்த கேள்வி பதில் படிச்ச அன்னைக்கு தான் நாங்கள் சப்பாத்தி பண்ணதுனால அது அப்படியே பழிச்சுரு. சப்பாத்தி பண்ணும் போதெல்லாம் அந்த மாவு எடுக்கும் போதெல்லாம் அந்த பதில் ஞாபகம் வந்தது. எவ்வளவு அழகா அன்புங்கிற விதையை விதைத்து மெய்யுணர்வை நாம் அறுவடை செய்ய வேண்டும். இதற்கு பாய்ச்சக்கூடிய நீரே அன்புங்கிறது. விதையில மரத்தினுடைய தன்மை முழுக்க இருக்கு. அதனால நம்ம ஒரு கருவி அப்படின்னு அந்த ஆண்டவனை நினைத்து நினைத்து அந்த ஆண்டவனை சிந்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சப்பாத்தி மாவை பிசைகிறோம். அப்படி வட்டமாக பண்ணும்போது நம்முடைய மனசை அப்படியே விரித்து பார்க்கிறோம் அப்படின்னு. தாளிக்கும் போது கெட்டதெல்லாம் போகணும், நறுக்கும் போது கெட்டதெல்லாம் போகணும் அப்படின்னு. அப்ப நம்ம சமையல்லையே ஒரு இல்லற வாழ்க்கையில சமைக்கும் போது எப்படி பகவானை நினைச்சுக்கிறது? ஐயோ சமையல் வேகமா முடிச்சுட்டு பகவானை நினைக்கணுங்கிறது இல்ல. சமைக்கும் போதே இறைவனை தரிசிக்கலாம். தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம், சாரமற்ற சம்சார கடலை தேடி ஓடிய ஆசை என்னும் பார கப்பலில் ஏறக்கூடாது, பேராசை என்னும் பார கப்பலில் ஏறக்கூடாது. அழகான பாட்டு. ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள், கண்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டுபிடியுங்கள், பாண்டுரங்கன் படகுக்காரன் பார்த்து பிடியுங்கள், அவன் பேரை சொன்னால் ரங்கன் பேரை சொன்னால் பாண்டுரங்கன் பேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான். இப்படி ஆண்டவனுடைய திருவுருள் இருக்கும் போது நமக்கு என்ன தஞ்சம்? எல்லாமே அவனுடைய அருளால. எப்படி இயற்கை இயல்பாகவே செயல்படுகிறது. மனிதன் கர்ம பலனை அனுபவிச்சே தீரணுமா, இல்லைன்னு தப்பிக்கிறதுக்கே வழி இல்லையா அப்படின்னா நம்ம எத்தனையோ வாசனையெல்லாம் கொண்டு வந்து தான் வந்திருக்கோம். இது எல்லா வாசனையும் அனுபவிச்சு முடிச்சு தான் ஆகணும். அதனால தான் குருநாதரை பிடிச்சுக்கணுங்கிறது. அவருடைய ஒரே ஒரு வீக்ஷண்யம் எல்லாத்தையும் நசிச்சுடுன்னு. கண்மங்களை சுடும் கனலே போற்றி காக்க தோன்றிய காவலா போற்றின்னு அர்ச்சனை ஸ்துதியில அந்த அழகான பாடலையும் மேற்கோடிட்டு ஒரு கேள்விக்கும் ஒரு பதில். யாரான கேள்வியை கேட்டார்களோ, யாருக்குத்தான் அந்த பதில் பிராப்தம் கிடைச்சதோ அப்படின்னு ரசிக்கும்படியாக ஒரு அருள்வாக்கும் முத்தாக இருக்க ஒரு அழகான கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒருவரையே குருவாக கொள்ள வேண்டுமா அப்படின்னா ஒரு கிண்டலாவே சொல்றது உண்டு. இந்த வாரம் போவானா ஒரு வீட்டுக்கு, வேற ஒரு குருநாதரோட படம் இருக்கும். அடுத்த வாரம் போவானா அந்த குருவை தூக்கிட்டு வேற ஒரு குருநாதரோட படத்தை வச்சிருப்பான். இப்படி மாசம் 12 மாசத்துக்கு 12 குருநாதரை மாத்தினா என்ன ஆகும்னா சொல்ற அந்த பதில்ல நான் போடுறோம், இங்க கேட்கறோம், நீ வடக்கு பக்கம் போ, தெற்கு பக்கம் போ, லெப்ட் போ, ரைட்டு போன்னு தாறுமாறா போறதுக்கு ஒரு குருநாதர் உனக்கு மார்க்கத்தையும் காட்டுவார், பாதையும் காட்டுவார், கையை பிடிச்சு கொண்டு போய் விடுவார். அப்படிங்கும்போது எப்பேற்பட்ட ஒரு பெரிய பேர். அதனால அப்பேற்பட்ட குருநாதர் தைரியம் மிக மிக தருவோய் போட்டி தெற்றென விளக்கம் செப்புவாய் போற்றின்னு ரொம்ப ஒரு கபீர்தாசருடைய தோகை உண்டு. ஜல்மே கும்ப கும்பமே ஜல் கடைசியில ஃபுட்டா பானி ஜல் ஜல் கி சமாயா. அது அத்வைதத்தை கொடுக்கும், அத்வைத சித்தாந்தத்தை சொல்லும். ஜலத்துக்கு மேல கும்பம் இருக்கு, மண்பானை இருக்கு, மண்பானைக்குள்ளேயும் தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ள மண்பானை இருக்கு, மண்பானைக்குள்ளேயும் தண்ணி இருக்கு. இந்த பானை உடைஞ்சா என்ன ஆகும்னா இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் கலந்துரும். ஃபுட்டா கும்ப ஜல் ஜல் கி சமாயா. இது ரெண்டுமே உள்ள போயிடும்.
இதான் அத்வைத சித்தாந்தத்தை சொல்லும்போது மாமல்லம் சுவாமிகள் எப்போது சொல்லுவாரேன்னு ஒரு கேள்வி, படகு ஜலத்துல இருக்க வேண்டும், ஜலம் படகில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு அழகான பதில். உலகத்துல உள்ள ஆசாபாசங்கள் நம்ம பிடிச்சி இழுக்கலாம், அது நைஸா நம்ம கிட்ட வந்து வா வா என்கிட்ட ஒட்டிக்கோ ஒட்டிக்கோன்னு கூப்பிடுமா. ஆனா நம்மளாம் நீ எட்டரு அப்படின்னு அதை ஒரு கொரோனா மாதிரி நினைச்சு அதை தள்ளி விட்டுறணும் அப்படின்னு அதை தள்ளி விட்டு ஆசாபாசம் தனியா இருக்கட்டும். நம்ம சிருஷ்டி பண்ண போதே இந்த ஆசாபாசங்களையும் பகவான் உருவாக்கினதுனால அது நம்ம கூட இருக்கும், அது நம்மளை விட்டு தள்ளி போகாது. ஆனா அதுகிட்டே இந்த டிட்டாச்சா இருக்க வேண்டிய நம்மளுடைய தன்மை அப்படின்னு நமக்கு நாமே பிடிவாதமா சில தடைகளை போட்டு இந்த ஏரியா உள்ள வராத அப்படின்னு ஆசாபாசத்துக்கு காமிச்சாதான் அந்த ஆசாபாசமற்ற தன்மை எதை நாம் எப்படி விட வேண்டும் அப்படின்னு இருக்கோமோ அது அப்படியே விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வயசுல ஒரு ஆசை மாறிக்கொண்டே வரும். அந்த மாறுதலுக்கு ஏற்றவாறு நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி மேலே எப்படி தாமரையிலை தண்ணீர் ஒட்டவே ஒட்டாதோ அப்படி படகுல நீர் புகுந்தா கரை சேரவே முடியாது. அதனால படகுல நீர் புகாமல் ஆசாபாசங்கள் அற்ற தன்மையினதாய் வாழ வேண்டும் என்று பாலகவி சுவாமிகளுடைய அர்ச்சனை மந்திரத்துல சொல்ற மாதிரி ஆசாபாசம் மறுப்பவா போற்றி. ஆசாபாசம் போனோம்னா எனக்கு குருநாதரை பிடிச்சுக்கணும் அப்படின்னு இப்படி அழகழகா நானே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டேன்னா அப்புறம் நீங்க புக்கை பார்க்க மாட்டேன், அதனால நான் சொல்ல மாட்டேன். ஒரு 4-5 கேள்வி பதில் நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சது. இப்படி அற்புதமான சரித்திரங்கள் நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்த வல்ல அற்புதமான கேள்வி பதில்கள் நிறைஞ்ச இந்த புஸ்தகம் நம்ம எல்லாரும் அவசியமா படிக்கணும். இன்னைக்கு சத்குருநாதருடைய துணையினால இந்த சன்னிதானத்துல நம்ம எல்லாம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு அவருடைய சிந்தனையில நம்ம எல்லாம் மூழ்கி இருக்கோம். அதே ஒரு பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். ஏன்னா நம்ம நினைச்செல்லாம் நம்ம வர முடியாது, ஒரு இடத்துக்கு வரணும்னு கிளம்புவோம், அப்பதான் ஒரு கால் வரும் நான் வரேன் அப்படின்னு. அதனால நம்ம நினைச்ச ஒரு இடத்துக்கு வர முடியாது, நினைக்காதவர்கள் கூட வந்திருப்போம் இங்க. அது எல்லாமே குருநாதருடைய அனுகிரகம் இருந்தா. அப்பேற்பட்ட சீர்பெருகும் பரமானந்த தேசிக சின்மயனே குருநாதா சிந்தையடங்கிட சிவபதமளி தருள் தேசிகனே குருநாதா பார் முழுதும் பரமாகி நிறைந்திட்ட பாகியனே குருநாதா பார் முழுதும் பரமாகி நிறைந்திட்ட பாகியனே குருநாதா யார் தருவார் அருளின அனுபவம் ஆண்டவனே குருநாதா ஓம் குருநாதா ஓம் குருநாதா சரணம் சரணம் குருதேவா ஓம் குருநாதா ஓம் குருநாதா சரணம் சரணம் குருதேவா ஓம் குருநாத ஓம் குருநாதா சரணம் சரணம் குருதேவா சரணம் சரணம் குருதேவா சரணம் சரணம் குருதேவா சரணம் சரணம் குருதேவா சரணம் 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 குருதேவா சரணம் 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 குருதேவா 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 இப்ப ஏற்பட்ட இந்த ஏழைக்கும் மனதிறங்கி எனக்கு இந்த சந்நிதியில இந்த ஆண்டவனை பற்றி பேசுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததுக்கு அபார கடமைப்பட்டிருக்கேன். மிக்க நன்றி. குருநாதருடைய மங்களத்தோட இந்த இசை சொற்பொழிவை பூர்த்தி பண்ணுவோம். தொடர்ந்து பூஜைகள். சத்குருவாம் நாதருக்கு ஜெயமங்களம், ஷண்முகர் சோதரருக்கு சுபமங்களம், சொற்களங்கமற்றவர்க்கு ஜெயமங்களம், தூயசதி மைந்தருக்கு சுபமங்களம், ரெட்டியப்பட்டி சுவாமிகட்க ஜெயமங்களம், இபமுக கடவுளுக்கு சுபமங்களம், அருட்சுகம் அளிப்பவர்க்கு ஜெயமங்களம், ஐங்கர கணபதிக்கு சுபமங்களம், அன்பமுதம் அருள்பவர்க்கு ஜெயமங்களம்.
ஆரண முதல்வருக்கு ஜெயமங்களம். இன்பொழி வழங்குவோர்க்கு ஜெயமங்களம். எவ்வுயிர்க்கும் நாரர்க்கும் சுபமங்களம். தத்துவநிலை காட்டுவோர்க்கு ஜெயமங்களம். சத்யஸ்வரூபருக்கு ஜெயமங்களம். சத்வகுணம் நல்குவோர்க்கு ஜெயமங்களம். சாந்தவடி வாழருக்கு சுபமங்களம். மங்களம் 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 மங்களம்.